திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 56ஆம் ரகசியம். இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியைப் போலே. சாமி, இது உடையவருடைய சீடர் வடுக நம்பியை பற்றிய கதை. மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்மாழ்வாரை தவிர வேறு ஒருவரையும் தெய்வமாக கொள்ளாமல் தேவமற்ற அறியேன் என்றிருந்தாரோ அதுபோல வடுக நம்பியும் உடையவரே என் தெய்வம் என்றிருக்கிறார் என்ற போது ராமானுஜர் புன்முறுவலோடு தன் சிஷ்யர் ஒருவரை பார்த்தார். உடையவர் ஏன் புன்னகை செய்கிறார் என்று புரியாமல் அந்த பெண் தொடர்ந்தாள். ஒரு முறை திருவெள்ளரைக்கு உடையவரும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டார்கள். ராமானுஜர் தான் தினமும் பூஜை செய்யும் வரதராஜ பெருமாளை வடுக நம்பியிடம் கொடுத்து கூடையில் வைக்கச் சொன்னார். ஒரு கூடையில் வடுக நம்பி பெருமாளுடன் உடையவரின் திருவடி நிலைகளையும் அதாவது பாதுகைகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார். திருவெள்ளரையை அடைந்து உடையவர் வடுகா, பெருமாளை கொண்டு வா என்று கூற வடுக நம்பி கூடையை திறந்தார். முதலில் உடையவருடைய திருவடி நிலைகளை வெளியே எடுத்தார். பிறகு பெருமாளை வெளியே எடுத்தார். இதை பார்த்த ராமானுஜர் திடுக்கிட்டு, வடுகா, என்னுடைய திருவடி நிலைகளையும் பெருமாளையும் இப்படி ஒன்றாக வைப்பது தகுமோ என்று வருத்தப்பட்டார். இதற்கு வடுக நம்பி, அது தங்களுடைய பெருமாள், உங்கள் திருவடி நிலைகள் என்னுடைய பெருமாள் என்றார். சிஷ்யர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்க அந்த பெண், இன்னொரு சம்பவம் இருக்கிறது. ஒருமுறை வடுக நம்பி தன் சிஷ்யர் நாராயணா என்ற 4 எழுத்து நாமம் எல்லாம் தரும் என்றார். பக்கத்தில் இருந்த வடுக நம்பி, ராமானுஜர் என்ற 4 எழுத்து நாராயணனையே தரும், அதனால் அதற்கு தான் மேன்மை என்றார். அது மட்டும் இல்லை சாமி, திருவரங்கத்தில் ஒரு முறை ராமானுஜருடன் பெரிய பெருமாளை சேவிக்க வடுக நம்பியும் உடன் சென்றார். உடையவர் பெருமாளை பார்த்து திருப்பானாழ்வார் பாசுரத்தை சேவித்து அனுபவித்தார். ஆனால் வடுக நம்பி உடையவருடைய வடிவழகை சேவித்து கொண்டிருந்தார். இதை கவனித்த உடையவர், பெருமாளுடைய கண்ணழகை பார் என்றார். அதற்கு வடுக நம்பி, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று உடையவரை பார்த்து கூறினாராம். ஒரு சிஷ்யர், பெண்ணே, வடுக நம்பியை பார்த்திருக்கிறாயா என்றார் சிரித்து கொண்டே. இல்லையே சாமி, நான் ராமானுஜரையும் அவருடைய சிஷ்யர்களையும் ஒரு முறை சேவிக்க வேண்டும் என்று அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்றாள். கதைகள் முடிந்ததா, இன்னும் இருக்கிறதா என்றார் உடையவர். இன்னொரு மிக அதிசயமான சம்பவம் இருக்கிறது, கேளுங்கள் என்று அந்த பெண் கூற ஆரம்பித்தாள். ஒரு முறை உடையவர் திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை சேவித்தார். அங்கே சில காலம் தங்கினார். ஆலயத்தில் சில மாற்றங்களை செய்ய முற்பட்ட போது அங்கே இருந்த நம்பூதிரிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெருமாளிடம் முறையிட்டனர். பெருமாளும், நம்பூதிரிகள் நமக்கு பல காலமாக தொண்டு புரிகிறார்கள் என்று அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டார். உடையவர் இரவு படுத்துறங்கும் போது இரவோடு இரவாக அவரை கருடாழ்வார் திருவனந்தபுரத்திலிருந்து திருக்குறுங்குடியில் ஒரு சிறு கற்பாறையில் மீது கிடத்திவிட காலை விழித்தெழுந்த உடையவர் இடம் மாறியதை கண்டு வடுகா வடுகா என்றழைத்தார். உடனே திருக்குறுங்குடி பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி வடுக நம்பியாய் உருவெடுத்து கைகட்டி வாய் புதித்து குனிந்து, அடியேன் தாசன் என்று வடுக நம்பி போல பணிவன்புடன் வந்து நின்றார். திருவனந்தபுரம் பெருமாளுக்கு நாம் செய்யும் மாற்றங்கள் பிடிக்கவில்லை போலும். பெருமாளின் ஆசை அப்படி என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்று அங்கே இருக்கும் ஆற்றில் நீராடி முடித்துவிட்டு திருமண் காப்பு தரித்து கொண்டார். வடுகா, இங்கே வா என்று வடுக நம்பிக்கும் தன் திருக்கரத்தால் திருமண் காப்பு சாத்தினார். உடையவர் தினமும் தரித்து கொண்ட பின் தினமும் அவர் கையால் வடுக நம்பிக்கும் இட்டு விடுவார். ஆனால் வடுக நம்பி போல் வந்திருப்பவர் திருக்குறுங்குடி நம்பி ஆயிற்றே. உடையவர் குளித்து முடித்த பின் ராமானுஜரின் காவி வஸ்திரங்களை வடுக நம்பிதான் தினமும் துவைத்து ஆறப் போடுவார்.
வடுக நம்பி போல வந்த திருக்குறுங்குடி நம்பி அன்று அந்த வேலைகளையும் செய்தார். உடையவரும் வடுக நம்பி போல வந்திருக்கும் திருக்குறுங்குடி நம்பியுடன் ஆலயத்திற்குள் பெருமாளை சேவிக்க சென்றபோது பக்கத்திலிருந்த வடுக நம்பியை காணாமல் இங்கும் அங்கும் தேடிய போது பெருமாள் நெற்றியில் ராமானுஜர் சாத்திய திருமண் காப்பு ஈரமாக இருக்க உடையவர் புரிந்து கொண்டார். அன்று திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜர் சாத்திய திருமண் காப்பினால் அழகிய நம்பியாக காட்சியளித்தார். அதே சமயம் திருவனந்தபுரத்தில் தன் குருவான உடையவரை காணாமல் வடுக நம்பியும் மற்ற சிஷ்யர்களும் பதட்டமாக இருக்க திருக்குறுங்குடியில் உடையவர் இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே நடையாய் நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார்கள். உடையவர் தான் திருக்குறுங்குடி பெருமாளுக்கே ஆச்சாரியன். அதனால் திருக்குறுங்குடி நம்பிக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்ற பெயரும் வந்தது. ஒருமுறை திருவரங்கத்தில் உற்சவம். நம்பெருமாள் வீதியில் உலா வந்தார். உடையவர் தங்கியிருந்த மடத்தின் வாசலில் பெருமாள் வந்தபோது எல்லோரும் வீதியில் வந்து பெருமாளை தரிசித்தார்கள். வடுக நம்பியை மட்டும் அங்கே காணோம். உடையவர் வடுகா, பெருமாளை சேவிக்க வா என்று அழைக்க உள்ளிருந்து வடுக நம்பி, நான் என் பெருமாள் உடையவருக்காக பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். உம்முடைய பெருமாளை சேவிக்க வந்தால் என்னுடைய பெருமாளுக்கு பால் பொங்கிவிடுமே என்று உள்ளிருந்து பதில் கூறினார். சாமி, வடுக நம்பி போல ஆச்சாரிய அபிமானம் எனக்கு இல்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். பிள்ளாய், உங்கள் ஊர் ஆழ்வாருக்கு சளைத்தவர் இல்லை வடுக நம்பி என்றார் ஒரு சிஷ்யர் சிரித்து கொண்டே. ஏன் சாமி என்றால் அந்த பெண் புரியாமல். பெண்ணே, உங்கள் ஊர் ஆழ்வார் மதுரகவிகள் ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பிரான் சந்நிதிக்கு வரும்போது நேராக பெருமாள் இருக்க அவர் எங்கே பெருமாளை முதலில் பார்த்துவிட போகிறோமோ என்று ஓரமாக வந்து முதலில் நம்மாழ்வார் சந்நிதிக்கு தான் போவார் என்றார். அப்போது ஒரு சிஷ்யர், ஆச்சாரியன் திருவடியை பிடித்து கொண்டால் நாம் பெருமாளை பிடித்து கொள்ள வேண்டாம், பெருமாளே நம்மை பிடித்து கொள்வார். அந்த பெண், இருமிடறு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே என்றாள். 56ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.